Hi, NEET previous year questions. Chapter alcohols, phenols and etherல one by one solve பண்ணலாம். Question number 1. The general molecular formula which represent the homologous series of alkanols ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது alkyl alcohols கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபார்முலா எதுனா CnH2n + 2O இதுதான். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா CH4O அப்படின்னு வரும், which is equal to CH3OH. அண்ட் 2 போட்டிங்கன்னா நமக்கு C2H6O அப்படின்னு வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் CH3CH2OH அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இந்த ஃபார்முலா தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியாக்ஷன் பிட்வீன் அசிட்டோன் அண்டு மெத்தில் மெக்னீஷியம் குளோரைடு ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஜென்ரல் ஸ்கீமே என்னென்னா, ஒரு கீட்டோன் எடுத்து அதோட நீங்கள் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டாலே இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது, ஆன்சர் வந்து சி, டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்து அவங்க கொடுத்த காம்பவுண்டுக்கு எழுதலாம். ஸோ அசிட்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ CH3C++O CH3 அண்ட் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட். ஸோ CH3MgBr கொடுத்துருக்காங்க. ஸோ CH3 மைனஸ் இங்கே நமக்கு டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரம் O மைனஸாக மாறும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும், CH3C இங்கே மேலே புதுசாக வந்த CH3 அட்டாச் ஆகிரும். அண்ட் இங்கே O மைனஸ் அண்ட் இங்கே MgBr இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து ஆட் ஆகிரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் H ப்ளஸும் இந்த பக்கம் OH மைனஸ் வரும். ஸோ அப்போ ரிசல்ட்டிங் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா CH3 என்ன இருக்கும், OH இருக்கும். ஸோ இதுதான் அது நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் தான் ரிசல்ட்டிங் காம்பவுண்ட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், the structure of intermediate A in the following reaction. ஸோ the preparation of phenol from cumin கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா குமின் பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். அதாவது நீங்கள் இந்த ஐசோப்ரோப்பைல் பென்சீன் எடுத்துருக்கீங்களா, அது பேர் குமின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ இதில் நம்ம O2 ஆட் பண்ணும்போது இந்த O2 என்ன ஆகும்னா, அந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இன்செஷன் ஆயிரும், பெராக்சைடு ஃபார்மேஷன் நடக்கும், ரைட்? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிரும்னா சி, இங்கே OOH ஃபார்ம் ஆகும், அண்ட் இங்கே CH3, இங்கே CH3, ரைட்? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, நம்ம H2SO4 போட்டு இல்லைனா H2O/H+ன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஆசிட் போட்டு ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தை ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த OH இந்த பென்சீனோட அட்டாச் ஆயிரும், இந்த CO வந்து C++O மாறிடும். ஸோ ஃபீனால் ப்ளஸ் அசிட்டோன் கிடைக்கும். அப்போ இன்டர்மீடியட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், when vapors of secondary alcohol is passed over heated copper at 573 Kelvin, the product என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்டாலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஒரு செகண்டரி ஆல்கஹாலை நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஹீட்டிங் என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு இடத்துல இருக்க ஹெச்சும் நமக்கு நேரம் வெளியே போயிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் RC++O R' ப்ளஸ் H2 ஹைட்ரஜன் கேஸாக தான் வெளியே போகும். ஸோ இதுக்கு பேர் கேட்டாலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் சொல்லுவோம். அண்ட் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் என்ன இருக்குன்னா கீட்டோனாக இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த ரியாக்ஷன் அண்ட் ஃபீனால் குளோரோஃபார்ம் NaOH கொடுத்துறாங்க. இதில் வந்து எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ CHCl3 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH இது ஒரு பேஸ் தானே, அண்ட் இதுலேருந்து நமக்கு என்ன ஆகுனா HCl வெளியே போயிடும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதோட நமக்கு ரியாக்ட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம், நான் இங்கே எழுதுகிறேன், CHCl3 ப்ளஸ் NaOH அப்படின்னு நமக்கு ரியாக்ட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் CCl2 டாட் ப்ளஸ் NaCl ப்ளஸ் H2O அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த CCl2 வந்து 6 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ், ஒரு எலக்ட்ரோஃபைல், இதுக்கு பேர் கார்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். எங்கே இருக்குது பாருங்கள், டைக்ளோரோ கார்பின், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், காம்பவுண்ட் A C8H10O is found to react with NaOI produced by reacting Y with NaOH கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ NaOHோட நம்ம என்ன பண்ணலாம், I2 ரியாக்ட் பண்ணும்போது இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா NaOI ப்ளஸ் HI நமக்கு ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அப்போ ஒய்ன்றது நமக்கு என்னது I2. ஸோ பாருங்கள் A அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே I2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ I2 தான், வேறு சான்ஸே இல்லை. அண்ட்
நமக்கு என்ன ஆகும்னா, இது எதோட ரியாக்ட் ஆகுது? கிவ்ஸ் எல்லோ பிரிசிபிடேட் வித் கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹாலோஃபார்ம்னு சொல்லுவோம். இங்க அயோடின் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம்? அயோடோஃபார்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன குரூப் இருக்கணும்னா, CH3C டபுள் பாண்ட் O இந்த குரூப் இருக்கணும். இந்த குரூப் எங்க இருக்கு பாருங்க. இங்க வராது. ஏன்னா இந்த OH நீங்க ஆல்டிஹைடா மாத்துனா இங்க என்ன ஆயிரும் நமக்கு CH1 தான் வரும். அப்ப C டபுள் பாண்ட் O CH3 இருக்காது. ஸோ அப்ப இது ஆன்சர் கிடையாது. அண்ட் இத மாத்துனாலும் நமக்கு என்ன இருக்காது? CH3C டபுள் பாண்ட் வராது. இங்க பாருங்க. இத மாத்துனீங்கன்னா இங்க இருக்க H, இங்க இருக்க H ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் நமக்கு? CH3C டபுள் பாண்ட் O அப்படின்னு வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். மத்த எதுக்குமே என்ன வராது நமக்கு. இந்த குரூப் பிரசன்ட் ஆகாது. இதுதான் என்னது நமக்கு ஹாலோஃபார்ம்க்குரிய குரூப். இது இருந்தா தான் ஹாலோஃபார்ம் போகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் P, Q அண்ட் R இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்னது அப்படின்னா நமக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் குமின் தான். ஃபர்ஸ்ட்டு குமின் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ குமின் ஃபார்மேஷன் CH3 ஒரு ப்ரொப்பைல் குளோரைடு எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அதை AlCl3 போடும்போது நமக்கு என்ன நடக்கும் பாருங்கள். ப்ரொப்பைல் குளோரைடு எடுத்து AlCl3 போட்டிங்க அப்படின்னா it will form CH3 CH2 CH2 ப்ளஸ் AlCl4 ஒரு கார்போகேட்டையான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதாவது எலக்ட்ரோஃபைல் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த கார்போகேட்டையான் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும் டு கெட் அ ஸ்டேபிள் கார்போகேட்டையான். அப்போ என்னன்னா இந்த CH3 CH3 வந்துடும். இது மேலே ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும்? ரீஅரேஞ்ச் ஆயிரும். ரைட். அண்ட் இந்த கார்போகேட்டையான் பென்சினில் ஆட் ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஐசோப்ரோபைல் பென்சின் ஃபார்ம் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போயிட்டு பென்சினில் நமக்கு என்ன இருந்ததுல இப்போ CH இந்த பக்கம் CH3 அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறாங்க? O2. ஸோ பெராக்சைடு லிங்கேஜ். இது ஆல்ரெடி போன கொஸ்டினில் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே தான் பெராக்சைடு லிங்கேஜ். அப்போ என்ன இங்கே இங்கே CH3 இங்கேயும் நமக்கு என்னது CH3 இங்கே என்ன வரும்? OOH அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க? H2O போட்டு H+ போடுறாங்க. அப்போ என்ன ஆயிரும்? இந்த இடம் இங்கே க்ளீவ் ஆகுது. அதே மாதிரி இங்கே க்ளீவ் ஆகுது. இந்த OH நமக்கு ஆட் ஆகிடுது ஃபீனால். அப்போ ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபீனால், அதாவது Q அப்படின்றது ஃபீனால் அண்ட் R அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசிட்டோன். CH3C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டி தான் நமக்குரிய ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட்டு கொஷின். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இதில் வந்து மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அசிடிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், acidity also increases. ரைட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த குரூப்பும் இல்லை. இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது குரூப் வந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி நமக்கு குறையும். இப்போ மோஸ்ட் அசிடிட்டி தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது. இங்கே பாருங்கள் 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலே மோர் அசிடிக். இங்கே 3 இருக்குது. அப்போ யார் தான் அசிடிக்காக இருப்பாங்க? சி தான். மற்ற ஏபி டியை கம்பேர் பண்ணும்போது சி தான் நமக்கு என்ன இருக்கும்? மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபைனலி ப்ரொடியூஸ்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஸோ ஃபீனால் எடுத்திருக்கோம். அண்ட் குளோரோஃபார்ம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? ரீமர் டீமன் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ அப்போ குளோரோஃபார்ம் நமக்கு என்ன ஆயிரும்? CHCl3 ப்ளஸ் NaOH ஆட் பண்ணுறோம். அண்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CCl2 கார்பின் போய் நமக்கு ஆட் ஆகும். இங்கே ONA இருக்கும். இங்கே நமக்கு CHClCl அப்படின்னு இருக்கும். ரைட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயே அடுத்ததாக ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு பிரேக் ஆகிட்டு இந்த கார்பன் மேலே OHன்னு வரும். ஸோ ஒரே கார்பனில் 2 OH வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அதுலேருந்து வாட்டர் வெளியே போயிட்டு இதனாகும் கார்பனைல் காம்பவுண்டாக மாறும். அண்ட் இதுவும் ஹைட்ராலைஸ் ஆகி OH ஆயிரும். இங்கே நமக்கு என்ன ஆயிருது? CHOவாக மாறிடும். ரைட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? CHO. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஹைலைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது பாருங்கள்.
HCl போட்டிருக்காங்க. ஒரு பிரைமரி ஆல்கஹால், HCl ஆனடைசிங் குளோரைடு. இது வந்து லூகாஸ் டெஸ்ட்டு. ஸோ இது நமக்கு ஆன்சர் வரும். அண்ட் அடுத்து CH3 ஒரு பிரைமரி ஆல்கஹால், ஒரு HCl. இதில ஆன்சர் வராது. ஏன்னா என்ன இல்ல, எந்த ஒரு கேட்டலிஸ்ட்டும் போடல. அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால் பிளஸ் HCl இது ரியாக்ட் ஆகும். ஏன்னா டெர்ஷியரி பொறுத்தவரைக்கும் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இது என்ன பண்ணலாம், வீக் நியூக்ளியோஃபைலோட ஈஸியா ரியாக்ட் ஆகும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி ஆல்கஹால் HCl ஆனடஸ் ஜிங்க் குளோரைடு குடுத்துருக்காங்க. ஸோ லூகாஸ் டெஸ்ட்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி 3மே ரியாக்ட் ஆகும். அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப 1, 3, 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி 1, 3, 4 தான் என்னது இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் வில் நாட் பி சால்யுபிள் இன் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்ல கரையாது? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்ன்றது ஒரு பேஸ். ரைட். ஸோ இந்த பேஸில் எது கரையும்னா ஆசிட் தான் கரைய போகுது. ஸோ அசிடிக் கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க. இதில் யார் லீஸ்ட் அசிடிக்கோ அவங்க தான் கரைய மாட்டாங்க. ஸோ 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால் பாருங்க. ஸோ இங்கே OH, இங்கே நமக்கு NO2 அண்ட் இங்கேயும் NO2 அண்ட் இங்கேயும் NO2 இருக்கும். ரைட்டா? ஸோ 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இதோடைய அசிடிட்டி நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இது கரைஞ்சிரும். பென்சோயிக் ஆசிட் கரைஞ்சிரும் ஆசிட்னால. அண்ட் சல்ஃபோனிக் ஆசிடும் கரைஞ்சிரும். அப்போ லீஸ்ட் யார் இருக்காங்க, ஆர்த்தோ நைட்ரோஃபினால். இது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணாது, கரையாது. ஈவன் இதில் வந்து அசிடிட்டி இருந்தாலும் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தான் வீக் ஆசிடாக இருக்கும். அதனால என்ன ஆகாது, நமக்கு இது கரையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்பர் ஆஃப் ஐசோமரிக் ஆல்கஹால் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C6H14O விச் கிவ் பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட்டில் நமக்கு என்ன வேணும், பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கணும், CH3 ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கணும். இருந்தால் அதனால் நமக்கு அயோடோஃபார்ம் போகும். அப்போ இந்த ஃபார்முலாவை நான் இது மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன், செகண்டரி ஆல்கஹால் வர மாதிரி. ஸோ பாருங்கள், CH3 CH2 CH2 1 2 3 4 இது 5 இது 6 CH3O. ஸோ ஃபஸ்ட்டு 1. அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதுலேயே நான் வந்து மேலே ஒரு பிரான்ச் இங்கே கொண்டு வரலாம். CH2 அண்ட் CH CH3 இங்கே OH அண்ட் இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு CH3 ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாச்சா? அடுத்து பாருங்கள், CH3 அண்ட் CH2 இங்கே ஒரு CH3 நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நேரம் CHOH CH3. ஸோ இது ஒரு ஐசோமர். அண்ட் லாஸ்ட் டெர்ஷரி ஐசோமர்ஸ் சப்ஸ்டியூஷன் குரூப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே CH3, இங்கே நேரம் CH3 அண்ட் இங்கே 1 2 3. ஸோ அப்போ CH3 இங்கே நேரம் நமக்கு OH ஆயிரும். 4 5 6. ஸோ இந்த 4 ஐசோமர் தான் பாசிபிள். எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன குரூப் இருக்குது பாருங்கள், ஒரு செகண்டரி CH3 இருக்கணும், அது CHOHஆகவும் இருக்கணும். இருக்கா? ஸோ அப்போ இதுதான் அயோடோஃபார்முக்குரிய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. அயோடோஃபார்முக்குரிய காம்பவுண்ட் என்ன இருக்கணும் அப்படின்றது. ரைட். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு எது வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 4 அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் CH3Br அண்ட் அப்படியே KCN அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. அடுத்து லித்தியம் அலுமினைடு போடுறாங்க, C கிடைக்குது. ஸோ கடைசி எண்டு ப்ராடக்ட்டு C கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ இதில் எண்டு ப்ராடக்ட் C நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த CH3Br போடலாம். அண்ட் இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க, KCN அண்ட் KCN நம்ம CN மைனஸ்னு எடுத்துக்கலாமா, இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ Br மைனஸ் வெளியே வந்துடும், மைனஸ் KBr அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு என்ன மாறிடும், CH3 C ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு வந்துடும். ரைட்டா? அண்ட் அடுத்து இது என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். H3O ப்ளஸ் ஸ்லாஷ் H ப்ளஸ் ஆர் H2O ப்ளஸ் H ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இது என்ன கொடுக்கும்னா, ஒரு ஆசிடை கொடுக்கும். CH3 COOH ப்ளஸ் NH3 அப்படின்னு நமக்கு வரும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுறாங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது நமக்கு ரெடியூசிங். அப்போ ஒரு ஆசிடை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரைமரி ஆல்கஹாலாக மாறும். ஆக்சுவலாக ஆல்டிகைடாக மாறும். பட் இது ஸ்ட்ராங்கிறதுனால டேரெக்டாக என்ன பண்ணிடும், பிரைமரி ஆல்கஹால். அப்போ எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ மேஜர் மைனர், அதே மாதிரி CD மேஜர் மைனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் A அண்ட் C கேட்குறாங்க. அப்போ மேஜர் ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, பீட்டா எலிமினேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இங்கே CH3 இருக்குது, இங்கேயும்
CH3 இருக்கு. ஸோ H+ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த OH இந்த H+ என்ன நமக்கு H2 வெளிய போயிட்டு, இது கார்போகேட்டயனா ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன் எது வழியா போகும்னா, கார்போகேட்டயான் இன்டர்மீடியேட் வழியா தான் போப்போகுது. அப்ப இங்க CH3, இங்க CH, இங்க CH3. ரைட்டா? இது மேல நமக்கு என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். இப்ப இது வந்து செகண்டரி கார்போகேட்டயான். இப்ப இங்கேருந்து H இங்க ஷிஃப்ட் ஆகுது. என்ன சொல்லலாமா? 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆனாலும் நமக்கு இங்க என்ன ஆயிரும்? CH3, C CH3 அண்ட் இது மேல இப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அண்ட் இங்க என்ன ஆயிரும் இப்ப நமக்கு? CH2, CH3 இதுன்னு வந்துரும். ரைட்டுங்களா? இப்ப டெர்ஷியரி கார்போகேட்டயான் இருக்கும். இந்த டெர்ஷியரி கார்போகேட்டயான் அடுத்து பீட்டா எலிமினேஷன். ஸோ இதுவும் பீட்டா, இதுவும் பீட்டா. இத பீட்டா டாஷ்ன்னு எடுத்துக்கிறேன். அக்கார்டிங் டூ சைஸ் எவ்வளோ என்ன ஆகும்? பீட்டா டாஷ் தான் வெளிய போகும். அதுதான் நமக்கு மோர் ஸ்டேபிளான ஒரு அல்கீன குடுக்கும். அப்ப என்ன ஆயிரும்? CH3, C டபுள் பாண்ட், CH3 ரைட்? அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? ஒரு பக்கம் H, ஒரு பக்கம் CH3 அப்படின்னு வந்துரும். இதுதான் என்னது? A. அப்ப CH3, C டபுள் பாண்ட் ஆ இந்த பக்கம் CH இருக்க மாரி பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் Bலயும் இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் Dலயும் இருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடிஷன் ஆஃப் HBr அண்ட் நோ பெராக்சைடுன்னு குடுத்துட்டாங்க. அப்ப நார்மலா மார்கோனிக் ஆஃப் அடிஷன். மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ல ஹைட்ரஜன் இஸ் ஆடட் டூ த கார்பன் விச் கன்டெயின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா இதுல தான் ஒரு H இருக்கு. இதுல H இல்ல இந்த கார்பன்ல. அப்ப Br அங்க நமக்கு ஆட் ஆயிரும். அப்ப இந்த காம்பவுண்ட் எப்படி மாறும்? CH3, C இங்க மேல Br, அகைன் இங்க CH3 இங்க நமக்கு அடுத்து CH2 அண்ட் CH3 அப்படின்னு வரும். ஸோ இந்த காம்பவுண்ட் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் Bல இருக்கு. ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? ஆப்ஷன் B தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Given are cyclohexanol, acidic acid and 2,4,6 trinitrophenol and phenol. In these the order of decreasing acidic character அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 2,4,6 trinitrophenol இது எப்படி இருக்கும்? நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கும். ஈவன் அசிடிக் ஆசிட விட. ஏன்னா இங்க என்ன இருக்கு? நமக்கு 3 ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால மோர் அசிடிக்கா இருக்கும். யார விட அப்படின்னா, ஆசிட விடையுமே நமக்கு என்ன இருக்கும்? மோர் அசிடிக்கா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் நமக்கு? 3 மோர் அசிடிக் என்ன வருது? 3 வருது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்? அசிட்டிக் ஆசிட் வந்துரும். அப்ப 3, 2 அடுத்து வந்து 1 சைக்ளோஹெக்சனால் அண்ட் 4 வந்து ஃபீனால் இருக்கு. ஃபீனாலோட அயான்ஸ் வந்து ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு ஃபீனாக்சைடு. சைக்ளோஹெக்சனால் அந்த மாரி வராது. அப்ப அடுத்து யார் வந்துருவாங்கன்னா, ஃபீனால் வந்துருவாங்க. லாஸ்ட்டா தான் யார் வருவாங்க? சைக்ளோஹெக்சனால். ஸோ இந்த ஆர்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. ரைட்? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.